இல்ல முன்னாடி லவ் பண்ணிருக்குன்னு வேற லவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓ ஒன்னு சைடுல காலேஜ்ல சூப்பர் செட் மிரட்டிட்டாங்க. ஒரு சாரார் வந்து ஏமாத்தினவளா இருப்பா, ஒருத்தர் ஏமாந்தவளா இருப்பா. இங்க என்னன்னா உன்னோட இதுல வந்து நீ ஏமாத்தவும் செஞ்சிருக்க, தூக்கி போட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன், ஃபுல்லா தூக்கி இறங்கிட்டேன். போட்டுட்டு வரலப்பா, அது ஒண்ணு தூக்கி எரிஞ்சிருச்சு. எரிஞ்சிருச்சு. அத நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், இல்லைன்னா நீ வேணா லவ் பண்ணு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம லுங்கி பாய்ஸ் சேட்டை பாய்ஸ், அதாவது லுங்கி பாய்ஸின் காதல் ஊதிஸ். அதாவது பெண்களால் ஏமாற்றப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா அப்படி பேசினோம்னா தான் இனி வரும் இந்த காதலிக்கிற பசங்க பூரா பொண்ணுங்க எப்படி ஏமாத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொண்ணுங்க மட்டும் இல்ல, பசங்களும் ஏமாத்தினாலும் பொண்ணுங்க சொல்லலாம். பொண்ணுங்க வந்து இங்கே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இன்னைக்கு சொல்றது இந்த தம்பி வந்திருக்காப்புல. அதாவது எத்தனை பெண்கள் வந்து உங்களுக்கு உபதி அடிச்சிருக்காங்க? 2 பொண்ணுங்க வந்து சரி, 2 பொண்ணுங்க வந்து உபதி அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவரோட லவ் ஸ்டோரி எப்படி உபதி அடிச்சாங்க, எந்த மாதிரி அடிச்சாங்கிறத சொல்ல போறாங்க. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. லவ் பண்றவங்க தெளிவு போற கரெக்டான ஆளை பார்த்து லவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஏமாந்து விடாதீங்க. நம்ம காதல் உபதிஸ் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா பட்டை அடிச்சுக்கணும். முதல்ல 2 பொண்ணுங்க உபதி அடிச்சிருக்காங்க, பட்டை அடிக்காம உட்காரக்கூடாது. பட்டை கொடுத்துரும், பட்டை அடிச்சுட்டு தான் நம்மளோட கதை சொல்லணும். நல்லா அழுத்தி பதட்டப்படாம இருங்க. பதட்டப்படக்கூடாது. கை என்னடா எப்படி நடக்குது? அது வந்து சும்மா நடக்குது. நல்லா அடி, இங்கெல்லாம் இல்லை அடி. ஐயோ சரி, உன்னோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிச்சு, எங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜானே. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அதான் என்னன்னா, நான் காலேஜ் படிச்சேனே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல. காலேஜுக்கு முன்னாடி லவ்வே பண்ணல? இல்லண்ணே, அது வரைக்கும் நான் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடந்து போய் அதெல்லாம் பேசாதீங்க. அது வேணாம், அது வேணாம். சரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேனே, அப்போ வந்து என் கிளாஸ்ல வந்து மதுமிதான்னு ஒரு பொண்ணுனே. சரி, அந்த பொண்ணு நல்லா இருக்கும். நான் அப்படியே பார்ப்பேன். நல்லா இருக்கிறதுனால தானே நம்ம சொல்லி அடிச்சுட்டு போறது. தெரியும், அது நான் சொல்ல வேணாம். இல்ல பார்ப்பேன், அப்படியே ஆயிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்கும். கிளாஸ்மேட். அது என்ன டிபார்ட்மெண்ட்? ஈஸிண்ணா. ஓகே, ஈஸியா? ஆமா, பொண்ணு இருந்துச்சா ஈஸியில? பொண்ணு இருந்துச்சுண்ணா. ஈஸி டிபார்ட்மெண்ட்ல பொண்ணே இருக்கு. எங்க காலேஜ் 45 பிள்ளை இருக்கும். சரி, உங்க கதையை சொல்லுங்க. 20 பொண்ணுங்க இருந்துச்சுண்ணே. அப்ப என்னன்னா, அந்த பொண்ணை பார்க்கும், பேசும், சிரிக்கும். சரி, நம்மளும் அப்படியே ஒரு 3 மாசம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் போய் லவ்வா சொன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்து சிரிச்சுச்சுன்னா லவ் சொல்றீங்க நீங்க? போய் லவ் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லல. எப்படி லவ் சொன்னீங்க? அந்த லட்சணத்தை சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, நேரா போய் சொல்ல முடியல. அதனால என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த பொண்ணை வந்து பேச சொன்னேன். அந்த பொண்ணு வந்து அப்படி பேசி என்னன்னு கேட்டுச்சு. நான் அப்படியே சொல்லிட்டேன். தவறா எடுத்துக்காது. இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக நீ லவ் பண்ணா நீனே போய் ப்ரப்போஸ் பண்ண, ஃப்ரெண்டு அனுப்பாத. ஏன்னா நாளைக்கு வந்து பத்திரிக்கையில் அவன் பேர் வந்துடப்படாது. இல்லை, ஒரு சில அந்த பிள்ளைங்களா ஃப்ரெண்டுனா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை தான். அதை கேட்டுக்கணும்னா தெரியுமா? இவங்க போன தடவை அப்படித்தான் ஒருத்தன் பார்த்தியா டக்குன்னு பொம்பளை. சரி, சொல்ல. அப்போ என்னன்னா, அவன் போய் சொல்லியிருக்கான், அந்த மாதிரி அவன் லவ் பண்ணுறானா, போய் பேசுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு வந்துச்சு. வந்தோன்னு நான் சொன்னேன், என்ன லவ் பண்ணுறியாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம். அதுக்கு இந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. சரி பார்ப்போம். அப்போ நீ நான் நாக்கத்தவங்க போட்டு பின்னாடியே தெரியுவேன். ஆமாம், ஓகே சொல்லிட்டா உனக்கு ஓகே ஆயிரும். ஆனால் சொல்ல முடியாது. திமிர்ல ஆட ஆரம்பிச்சிருவேன். உன்ட்ட சொல்லாமலே இருந்தா சரி ஒருவேளை இருக்கும் போல அப்படின்னு நீ பின்னாடியே தெரியல. இது ஒரு விதமான ட்ரிக்கு தான். எங்களுக்கு நாங்களும் அடிபட்டுருக்கோம்ல, நாங்களும் உபதி அடிக்கப்பட்டவங்க தான். எங்களுக்கு தெரிஞ்சதே நாங்கள் சொல்றோம். ஏன்னா இப்படி சொன்னா நீங்க பின்னாடியே தெரிவிய. ஒருவேளை நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணீங்களோ நீ பின்னாடி அலைவியா? அலைய மாட்டேன். சரி, ஓகே. அந்த பிள்ளை எதுவுமே சொல்லல. ஆமா. அப்புறம் என்னன்னா, நான் அப்படியே மெசேஜ் பண்றதும், நம்பர் வாங்குறத பத்தி சொல்லவே இல்லை. நம்பர் வந்து குரூப்ல இருந்துச்சுன்னா, அது அப்படியே ஒரே கிளாஸ் தானே. இது வந்து கேவலமான ஒரு விஷயம். நான் ஓப்பனா சொல்றேன். நம்ம வந்து அந்த பிள்ளையை தப்பு சொல்ல போறோம், அது வேற விஷயம். ஆனா இது கேவலமான குரூப்ல இருந்து எடுத்து மெசேஜ் பண்றது ஒரு அசிங்கமான செயல். ஒரே நீ லவ்வும் நீ போய் பண்ணல, ஃப்ரெண்ட் அனுப்பி சொல்லியிருக்க, நம்பரும் நீ கேட்டு வாங்கல, குரூப்ல இருந்து எடுத்துக்க. சரி, இந்த தடவை வந்து தப்பு பூரா அந்த பையன் மேல போய்கிட்டு இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருக்காப்ல அந்த பையன். சரி, சொல்லுங்க. அதோட குரூப்ல என்ன ஒரே கிளாஸ். ஸோ நோட்ஸ் கேட்குற மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் பேசினேன். அதுக்கு நம்பர் வாங்கினேன்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருந்தேன். அது வந்து இப்போ எப்படின்னா, லவ் சொல்றது கொஞ்சம் முன்னாடி அப்பயே நம்பர் வாங்கி பேசிட்டேன். ஸோ லவ் சொல்லும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் பேசினேன். அந்த பிள்ளையும் நல்லாவே பேசிச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுமையை இழந்துட்டேன். அப்ப என்ன ஒரு முடிவு சொல்லி, பொறுமையை வந்து உன் ஃப்ரெண்டை விட்டு சொல்லும் போது நீ இழந்துட்டேன். சரியா? அங்கேயே இழந்துட்டேன். அங்கேயே வந்து போயிட்டேன். பொறுமையெல்லாம் அங்கே இழந்துட்டேன். நாசமா போயிட்டேன். நம்பர் அப்பவும் பொறுமை இழந்துட்டேன். நீ இப்பதான்
இப்பதான் பொறுமை இழந்த மாதிரி சொல்ற. சரி பொறுமை இழந்து என்ன பண்ண? ஐயோ இதுக்கே எப்படி சொல்றீங்களே, அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்குனே. சொல்லு சொல்லு. ஏன்னா அதுக்கப்புறம் பொறுமையா இருந்து இப்ப என்ன ஒரு முடிவா என்ன சொல்ற அப்படின்னு அப்பயும் கேட்க தைரியம் இல்ல. அதோட என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அவன்கிட்ட லவ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுடா, என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நீ பேசாம உன் ஃப்ரெண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணி ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவனே லவ் பண்ணி அவனே கல்யாணம் அப்ப பண்ணிக்கலாம். அந்த பிள்ளை சொல்ல மாட்டேன், இந்த பிள்ளை போய் சொல்லிருப்பேன். அப்ப அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுவியோ? அவனை லவ் பண்ணா என்னடா இந்த பிள்ளைய லவ் பண்ற, இந்த பிள்ளைகிட்ட எதுவுமே சொல்லாம எவனா ஒரு ஃப்ரெண்டு கிட்டே போய் ஆம்பளை கிட்டே சொல்ற. சரி மெக்கானிக் என்னாச்சு? மெக்கானிக் அவன்கிட்ட சொன்னேன்னா, உங்ககிட்ட இருக்க பொம்பளை பிள்ளை ஈஸியா தட்டி தூக்கிடுவாங்க. ஃப்ரெண்டை விட்டு டீல் பண்ண விடாத, டேரக்டா நீயே லவரா நீயே போய் டீல் பண்ணு. அதை விட்டு குறுக்க ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு நீ பேசுறா, நீ பேசி பஞ்சாயத்து பண்றான்னு சொல்லாத. அவன் பஞ்சாயத்தா பண்ணி விட்டு போயிருவான் பாத்து. சரி சொல்லு, அடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் வந்து அவன் இந்த மாதிரி எந்த பொண்ணுன்னு கேட்டான். எங்க கிளாஸ் பக்கம் அவ்வளோ வரமாட்டான், நான் தான் அவன் கிளாஸ் பக்கம் போவேன். அப்போ வந்து ஒரு கூட்ட கேங்கா அந்த பொண்ணுங்க நடந்து போகும்போது காட்டினேன், இதான்டா அந்த பொண்ணு அப்படின்னோடனே அவன் சரி நான் பேசிடுறேன்டா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோட் எழுத்துல போய் பேசினான். பேசினவன் அந்த பொண்ணுகிட்ட பேசாம பக்கத்துல உள்ள பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கான். பண்ணானே என்ன விஷயம் இப்போ உனக்கு புரியல? அவன் உன்னை யூஸ் பண்ணி அவனுக்கு நீ எந்த பொண்ணை காட்டியிருப்பானோ அவனுக்கு கண்டிப்பா தெரியும். உன்னை யூஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணுகிட்ட பிட்ட போட்டேன். நீ சொல்லு சொல்லு. அப்புறம் இல்லண்ணே, ஆமாண்ணே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் பேசிட்டு இருந்தானே, என்னன்னு தெரியல, அது எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னைய வந்து திட்டுச்சு, நீ லவ் பண்றது என்னையவா இல்ல அந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அந்த மாதிரி என்னைய திட்டிட்டு இருந்துச்சு. சரி. அப்புறம் போயிட்டு இருந்துச்சா, நான் மறுபடியும் இங்க கேட்டேன், இந்த வாட்டி தைரியத்தை வர வச்சுட்டு போய் கேட்டேன், என்னதான் முடிவு, ஓகேயா இல்லையா அப்படின்னு. இல்லையான்னு சொல்லிடுச்சு. பாப்போன்னுச்சு, இப்ப இல்லன்றுச்சு. இருந்தாலும் நான் விடல, மறுபடியும் நம்ம அந்த லவ் காட்ட இல்ல லவ் காட்டு. இருந்தாலும் நீ ஏன் விடல? ஏன் விடல? நோ மீன்ஸ் நோ தானே. அப்படி என்ன ரசிச்சா, என்ன பிடிச்சிருந்துச்சு, ஏன் லவ் பண்ண சொல்லு, ஏன் அந்த பொண்ணு என்ன பிடிச்சி? இல்லண்ணே, அந்த பொண்ணு பேசுறது அதெல்லாம் அப்படியே. அந்த பொண்ணு உனக்கு தெரியாது, அந்த பொண்ணு பேசுறா நீ பார்த்ததுல அந்த பிள்ளை சிரிச்சுட்டு தான் சொன்னேன். அந்த பொண்ணு பேசுறது பண்றது இல்ல, பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்பேன். நீ அப்ப கிளாஸ் கவனிச்சதே கிடையாது, அந்த புள்ள என்ன பண்ணுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லண்ணே, ஆமா கிளாஸ் போர் அடிச்சிச்சு, நான் அப்படி சும்மா இப்படி பார்த்தேன், அப்படி நல்லா பேசிச்சு. இந்த வீடியோ உங்க அப்பா அம்மா பாப்பா அந்த புள்ள அந்த பையனை பேசல. ஆனா இதுக்கிடையில இன்னும் கொஞ்சம் கேவலமான விஷயம் இருக்கு, சொல்லிக்கலாம். இப்ப நீ சொன்னதே ஒரு அகர கேவலமான சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், அந்த பொண்ணு பேசுனது பிடிச்சா லவ் பண்ணியா? இது பேசுறதே அப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவோம் செஞ்சுக்காம ஆக்டிவிட்டீஸ் சும்மா அப்படி அப்படி சிரிக்கிறது அப்படி இல்லைண்ணே, அப்படி சிரிக்கிறது. அப்புறம் சாப்பிட்டா அப்படின்னு அந்த மாதிரி பேசுற மாதிரி. அந்த அஸ்கி வாய்ஸ்ல பேசும்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த சாப்பிட்டா ஹலோ அந்த மாதிரி அந்த மாதிரி போகும். இப்போ என்னாச்சுன்னா, அது போல வந்து இல்லைன்னு சொன்னையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இருந்தாலும் இந்த குட்டி பட தனுஷ் மாதிரி அந்த சப்ஜெக்டை ஒதுக்கிடலாம். சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டே ஒதுக்கிடலாம். குட்டி பட தனுஷுங்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு நீ அடுத்ததுக்கு வரணும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து பசங்கள்ட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். ஃபீல் பண்ணி பேசுற ஆம்பளைல தான் நீ ஃபீல் பண்ணி பேசுற, பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ். சரி சொல்லி தொலை. அப்ப என்னன்னா, அந்த பாத்ரூம் சைடு நின்று பேசிக்கிட்டு இருப்போம். நான் சொல்றத கேளுங்க. பாத்ரூம் சைடு நின்று பேசிக்கிட்டு இருப்போம் பசங்கலாம். பக்கத்துல இங்கிட்டு ஒரு வேற டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அங்க வந்து ஜூனியர் கிளாஸ், அங்க ஒரு ஜூனியர் பொண்ணு. இல்ல மதிமிதா என்ன விஷயம் எனக்கு புரியல. இதுதான் மதிமிதாவா? இல்ல மதிமிதா என் கிளாஸ் ஜூனியர் பொண்ணு. அது பேரு வேதிகா ஜெமிமா. சரி ஓகே. அந்த ஜூனியர் பொண்ணு அங்க ஒண்ணு இருக்கு. நாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நீ நிப்போம், சும்மா அப்படி பாப்போம். கூட உள்ளவங்க வந்து டே அந்த பொண்ணு நீ பாக்குதுடா அப்படின்னு அந்த ஜூனியர் பொண்ணை காட்டினாங்க. சரி, நான் ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணிருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதோட சரி அந்த பிள்ளை பாக்குறான்னு சொல்லி நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஓ, இத லவ் பண்ணும்போது அதை பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா டைம் பாஸ் தானே, அது மேல வேணாம். இல்ல எனக்கு லவ் ஃபெயிலியர் இப்போ ஊதி அடிச்சிருக்கேன்னு வெக்கம் இல்லாம சொல்லி நான் உன்னை வந்து வீடியோ எடுத்துக்க தெரியுறேன். நீ என்னடா டைம் பாஸ்க்கு இருக்க? நீ எது டைம் பாஸ்? ரோட்ரிக்ஸா ஜெனிமா அது வந்து டைம் பாஸ். இது லவ்வா? ஆமாண்ணே. அப்புறம் நம்ம சரி இல்ல சொல்லு, நீ சொல்லு. ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சும்மா பார்த்தேன் பேசுறேன். ஃபீலிங்ஸ்ல இருக்கும், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அந்த பொண்ணு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த பொண்ணு ஏத்துக்கல ஃபீலிங் ஆகிட்டு இந்த பொண்ணை பார்த்தானா? சரி சூப்பர். பார்த்துருந்தேன். அந்த பொண்ணு பார்த்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பேசுச்சு. யாரு? வேதிகா ஜெமிமா. பேசிச்சு, அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணாவே லவ் சொல்லிச்சு. சொல்லுங்க. குட்டி படத்தானு சொன்னீங்க, பார்த்து குட்டி படம் பார்த்துருக்கியா? குட்டி படத்துல இப்படிதான் பண்ணுவாரா? இல்ல அந்த பொண்ணா தான் சொல்லுச்சு, நான் சொல்லல. சும்மா தான். சரி அந்த பொண்ணா சொல்லுச்சு.
அந்த பொண்ணா சொல்லிச்சு. நான் வந்து யோசிச்சு சொல்றேன் அப்படின்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டேன். இல்லண்ணா என்னன்னா ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம காதலிக்கிற பொண்ணை விட நம்ம ரஜினி டைலாக் மாதிரி நம்மள நான் ஒன்று கேட்கவா? இல்ல வரி இதெல்லாம் கேட்டு நான் அசிங்கமா கேட்டேன். நீங்க ரெண்டுகிட்ட இருந்தா பசங்க அந்த பொண்ணு பார்த்து நீயும் பார்த்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணு உன்ட்ட வந்து பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. நீ பல்ல புழக்காம எப்படி அந்த பொண்ணா வாண்டடா வந்து உன்ட்ட சொல்லும்? என்ன பண்ணுன? நான் சும்மா அப்படியே பாப்பேனே, அப்படியே சரி நம்மளே ஒரு பொண்ணு பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு. உன் கூட அத்தனை பேர் இருந்தா இல்லப்பா, அவங்கள பக்கம் ஏன் உன்னைய பார்த்ததுக்கான காரணம் ஏதாவது ஒன்று பண்ணிருப்பியே அசிங்கமா. ஹீரோ மாதிரி ஹீரோவா அந்த மாதிரி சும்மா அப்படி முடிய கோதுறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன். செஞ்சுக்கமா. இல்ல ஆனா இன்னொன்னு ஒண்ணுனா அது வந்து என் ஊருக்கு வர காலேஜ் பஸ்ல தான் அதுவும் வரும். பஸ்லயும் பாத்துட்டே இருந்திருக்கேன். அதனால புரியலையா? கிளாஸ்ல ஒண்ணு பஸ்ல ஒண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பேர் என்ன? மதுமிதாவா? மதுமிதா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா, அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்ப தெரியாது. சொல்லுங்க. ஓகே, என்னாச்சு? அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. நான் அப்படியே அந்த பொண்ணு ஓகே சொல்ல, நீ ஓகே சொல்லிட்ட. சரி நான் ஓகே சொல்லிட்டேன். நீ ஓகே சொல்லிட்டேன். பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் எனக்கு அந்த லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த பொண்ணு மேலதான் இதான் எனக்கு லவ்வா தெரிஞ்சு. அப்புறம் என்ன மைண்டா ஓகே சொன்னேன்? சரி என்ன லவ் ஃபெயிலியர் கூட்டி அந்த உட்கார வச்சா நீ நம்ம வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்க. என்ன புரியல. இரு, இந்த மதுமிதா லவ் மாதிரி இந்த லவ் இல்ல. ஆமா. ஆனா இவளுக்கு நீ ஓகே சொன்ன. என்னடா எனக்கு புரியலடா, என்னடா அது? இல்லண்ணா சரி நம்மள ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு. இந்த அது பேர் மதுமிதா என்னமோ ஒரு ஜமீமா சொன்னேன். அவங்க நம்பர் இருந்தா கூட அவங்கள வர சொல்லி உன்னை பத்தி உட்கார வச்சுட்டு உன்னை எங்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைல வச்சு கேட்கணும் இவன் என்ன பண்ண செஞ்சானு. நீ பெரிய இல்லடா. எனக்கு என்ன, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இருந்தாலும் இந்த லவ் நிறைய பேர் பேசுவாங்க பார்த்துருக்கேன். என்னன்னா எனக்கு இந்த லவ் இருந்ததுனால எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த லவ் மேல அன்பு இருந்ததுனால இவளுக்கு ஓகே சொன்னா எனக்கு புரியலடா. இவளுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ண தோணல, இவ்வளவு லவ் பண்ணு. சரி சொல்லு. அப்புறம் இந்த பொண்ணு மறுபடியும் போய் கேட்டேன். இந்த பொண்ணு முடியாது. மறுபடியும் கேட்டேன். இந்த பொண்ணுட்ட மதுமிதாட்ட அந்த பொண்ணு செருப்பால் அடிக்காத குறையா அடிச்சு வரட்டிடுச்சு. என்ன சொன்னுச்சு? நீங்க லவ் பண்ற ஓடுறான்றச்சா? அது தெரியுமா? அதுக்கு தெரியாது. வேறனே சேஃபா பே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ அத பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. இந்த சோவே காதல் ஊதிஸ் லுங்கி பாய்ஸின் காதல் ஊதிஸ் நாங்க எதுக்கு நடத்துறோம் பாத்தீங்கன்னா, அதாவது இனிமே வர்றவங்க வந்து திருந்தணும், இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் பண்றோம். ஆனா அந்த ஆளே இங்க உட்காந்துருக்கேன். இவன் கிட்ட எந்த பொண்ணும் மாட்டிடாங்க. நல்லா பாத்துங்க. பிரதீப் ரங்கநாதன் சார்லாம் பார்த்தா டியூட் பார்ட் 2 எடுக்கலாம் போல. பார்ட் 1 வச்சிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு மதுமிதா வந்து உன்னை அசிங்கமா கேட்டுருச்சு. ஆமா. நான் அதோட விட்டுட்டேன். நம்ம அப்படியே சரி ஓகே நம்மளுக்காண்டி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி. அப்பா அதுக்கு முன்னாடியுமே அந்த பொண்ணு நீ விடல. சூர்யா லைலா அந்த என்ன பண்ணது? சரி இரு சொல்லு. அந்த பொண்ணோட அப்புறம் பேசினேன். அப்படியே ஃபைனல் இயருக்கு வந்துட்டோம். சோ அதுக்கப்புறம் எனக்கு மதுமிதா கிளாஸ்ல இருந்துச்சு. அவ்வளவுதான் நடந்துட்டேன். அது வேற நடக்கல. அது வாட்டுக்கு இருக்கு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண முடியாதுனா சரி ஓகே சொல்லு. அது வாட்டுக்கு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. நான் இங்கிட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்கிட்டு போயிருச்சு. சரி. ஸோ அந்த பொண்ணை அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போயிருச்சு. ஃபைனல் இயர் வரும்போது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த பொண்ணு என்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஆனா இந்த விஷயம் தெரியாதுல்ல. இந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ மதுமிதான்னு ஒருத்தியை லவ் பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஆமா. அப்புறம் என்ன நீ அது பெரிய தப்பா சொல்ற? தப்பு மாதிரில பேசுறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இல்ல முன்னாடி லவ் பண்ணிருக்குன்னு வேற. லவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒன்னு சைடுல காலேஜ்ல நீ இது வச்சிருக்க. சூப்பர் மிரட்டிட்டாங்க. கதையில ட்விஸ்டிங் தான் வச்சிருக்காங்க. சரி. இப்ப நான் ஆப்ஷன் வச்ச மாதிரி அது நீ ஆப்ஷனா வச்சிருந்திருக்காங்க இவனே. இது எனக்கு ஃபைனல் இயர்ல தான் தெரியுதுனே. 2 வருஷம் தெரியல. நான் நல்ல வேலை இது உனக்கு சீக்கிரமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவேன். நீ அடுத்த பொண்ணை பார்த்து போயிருப்ப. உனக்கு ஃபைனல் இயர்ல தெரிஞ்சது நல்லது. அதை விட்டு காலேஜ் இல்ல மதுமிதா வாழ்க்கையும் எடுத்திருப்ப. திரும்பி மதுமிதாட்ட போயிருப்ப. இல்லனா எனக்கு என்னன்னா நான் அந்த தூக்கி போட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். ஃபுல்லா இறங்கி போட்டுட்டு வரலப்பா. அது ஒண்ணு தூக்கி எறிஞ்சிருச்சு. ரொம்ப டீப்பா போயாச்சு. நல்லா மனசுக்குள்ள அப்படி உள்ள ஆழமா போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வேற லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா என்னன்னு கேட்டா, ஆமா நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். செருப்பு அடிச்ச மாதிரி தூண் துப்பிருச்சு. லவ் பண்ணதாண்டா இருக்கேன் என்னடா போனக்கு அப்படின்னுச்சு. என்ன பண்ண நீ? அதோட நான் இந்த உண்மையை சொன்னேன். இந்த மாதிரி மதுமிதாவை நான் லவ் பண்ணேன். அந்த பிள்ளை நீ பழி வாங்குறத சொல்லு. உனக்காண்டி தான் அந்த பிள்ளை தூக்கி போட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆக்சுவலா இவதானடா உன்னை தூக்கி போட்டு அசிங்கமா காரி திருப்பி அனுப்புனா அப்படி சொல்றேன். சரி அப்புறம் என்ன சொல்லு. அத நான் அவனை தான் லவ் பண்ணுவேன். இல்லன்னா நீ வேணா லவ் பண்ணு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு.
டியூடு இல்ல புரியல சொல்லு நீ வேணா லவ் பண்ணு, நான் அவனை யார் கல்யாணம் சொன்னது இது சொன்னது அந்த பொண்ணு லவ் பண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னைய கல்யாணம் பண்ணிக்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா அவனை அப்ப உன்னை லவ் பண்ண சொல்லுது சும்மா நீ வேணா நான் லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டேன். நான் தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு நீ வேணா லவ் பண்ணு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என்னடா சோது அது நான் என்ன சொல்றேன், நான் திருப்பிங்கிறேன். இந்த காதல் உபதேசம் நான் எதுக்கு இந்த சேனல்ல காதல் உபதேசம் எதுக்கு நடத்துறேன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு. அது தவறான ஆளுகளை போய் காதலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நடத்துறேன். அதனால தான் யாரெல்லாம் லவ்ல ஏமாந்து போனீங்களோ அவங்களாம் பட்டையை போட்டுவிட்டு உங்களோட லவ் ஸ்டோரியை வந்து என்கிட்ட சொல்லுங்க, உங்களை யாருக்கா சொல்ல விருப்பம் பண்ணா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, வந்து சொல்லுங்க அப்படி சொல்லி தான் போட்டேன். ஆனா இங்க வந்து ஏமாந்தவன் உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியல. இது என்ன வகையான லவ் ஸ்டோரி? அதாவது ஒரு சாரார் வந்து ஏமாத்தினவளா இருப்பா, ஒருத்தர் ஏமாந்தவளா இருப்பா. இங்க என்னன்னா உன்னோட இதுல வந்து நீ ஏமாத்தவும் செஞ்சிருக்க ஏமாறவும் செஞ்சிருக்க. அதே மாதிரி உனக்கு ஆப்போசிட்லயும் உன்னை வந்து ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க, அவன் ஏமாறவும் என்ன எனக்கு புரியல. நீ லவ் பண்ண அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லைண்ணே அவன் யாருன்னு விசாரிச்சியா? ஸ்கூல்ல அவனுக்கு தெரியுமா அதெல்லாம்? தெரியுமா? தெரியாது. சரி அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேனே. சூப்பரா. சரி ஒரு நல்லது. இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஆண்மகனா வந்து ஒரு மனிதன் நடந்திருக்கேன். ஆமா சரி ஓகே. அதான் இல்லைண்ணே, நானும் அந்த லவ் தூக்கி போட்டு இங்க உண்மையா தான் வந்தேன். நான் அந்த அந்த அதுக்கப்புறம் துப்பிடுவேன், அதை பத்தி பேசாத. நான் அதுக்கப்புறம் உண்மையா தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு உண்மையா இல்ல, அதுவே டைம் பாஸுக்கு தான். நீயே டைம் பாஸ் தானப்பா பண்ணேன்னு சொன்னேன். இல்லண்ணே, அதுக்கப்புறம் நான் உண்மையா போயிட்டேன் டீப்பா. அது உண்மையா தான் சொன்னேன். நான் உண்மையா இருந்தேன், அந்த பொண்ணு பார்த்தா டைம் பாஸ். நீ 2 வருஷம் கண்டுபிடிக்க வேணும்னு இருந்த. நான் சரி காலேஜ் மதிமிதாட்ட பேசி கிளாஸ்மேட் மதிமிதா இருக்கும்போது எதுக்கு அதை போய் பிடிக்கிறாரு? இல்லண்ணே, அதுகிட்ட பேசவே முடியலண்ணே. அதுக்கப்புறம் சரி இதுகிட்ட தான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஃபோன் பேசும்போதும் எப்பயும் ஆன்லைன்லேயே இருக்கும். ஆனால் எனக்கு மெசேஜ் வரும், அப்புறம் லேட்டாக தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்துடும், அப்புறம் நான் ஒன்று போட்டுருவேன். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன்லைன்லேயே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மெசேஜ் வரும். அப்போல்லாம் எனக்கு டவுட் படலை. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா 1 மணிக்கு வரைக்கும் ஆன்லைனில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 10 மணிக்கு குட் நைட்டுன்னு போட்டுருச்சு. ஆனால் 1 மணி வரைக்கும் அந்த 10 to 1 நீ தூங்காமலே அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். நீ யார்கிட்ட பேசிங்க 10 to 1? இல்லை, நான் சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன் மெசேஜ். யார்கிட்ட சும்மா அந்த ஆன்லைனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே. மத்தபடி வேற எந்த பொண்ணுகிட்டயுமே நீ பேசல? மற்றபடி ஃப்ரெண்டுங்க இருக்கும், பேசுனது இல்லை. ஃபோனை வாங்கி வாட்ஸ்அப் பார்க்கணும், நாங்கள் பார்க்கலாமா கேட்குறேன். இப்போ நெட் இல்லை. சரி ஓகே. வைஃபை போட்டுக்கலாம். வைஃபை நாங்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுவோம். மோடம்லாம் இருக்கு, எல்லாமே எடுத்துட்டு வந்துடுவோம். ஐயோ சரி ஓகே. அப்புறம் என்னாச்சு கடைசியா? அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாழ்க்கை லவ் இருக்கா, கல்யாணம் நடந்துச்சா? இல்ல, கல்யாணம் நடக்கல. லவ் பண்ணலாமான்னு யோசிச்சேன், அப்புறம் அந்த விபூதியை தாங்க முடியல என்னால. வந்து ஆனா நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த விபூதியில ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல, சப்புன்னு இருக்கு. நீ ஒரு உண்மையா லவ் பண்ணியிருந்தா உனக்கு வலிச்சிருக்கும், அது ஒரு உண்மையான பிள்ளையா இருந்தா உனக்கு வலிச்சிருக்கும். ரெண்டுமே கிடையாது. நீ அது என்னன்னா, நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி நம்மளே தேடி வருது, அப்ப உண்மையா இருக்கும் போலன்னு நினைச்சேன்னா, இங்க அடி வாங்கின இதுல வந்து நான் ரொம்ப இங்க நீ எங்கடா அடி வாங்கின? எனக்கு புரியலப்பா. நீ எங்கப்பா அடி வாங்கின? சும்மா பார்த்த லவ் சொன்னா பிடிக்கல மரியாதை சொல்லி அனுப்பிச்சிருச்சு நீட்டா. ஒஸ்ட்பா. நான் கூட மதுமிதான ஆரம்பிக்கும் பெருசா நினைச்சேன். சரியான ஸ்டோரி இருக்கு, உண்மையான லவ் ஸ்டோரி இருக்கு. சரியான ஸ்டோரி தான், ஆனா நீ தாங்க வந்து தவறான ஆளா தெரியல. சரி இப்ப மதுமிதா என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா அது லவ் பண்ணி ஆனிச்சா? ஆமா. ஆனா அது என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிச்சு, எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ஓ மேல லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ மேல பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி எங்களே நிறைய பேர் சொல்லி நாங்க வந்து சும்மா உன்னை ஓட்டல, இதெல்லாம் இருக்கிறதா, இதுக்காக நீ எதுக்கும் ஃபீல் பண்றாங்க. நான் கூட பாவமா இருக்காருன்னு நினைச்சேன். இந்த பையன் ஃபீல் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த லவ் கூட எனக்கு இந்த லவ் தானே ரொம்ப ஃபீல் ஆச்சு. சரி இப்ப என்ன அந்த பிள்ளை என்னாச்சு? இப்ப இந்த பிள்ளை இன்னும் சிங்கிளா தானே இருக்கு. அப்படி சிங்கிளா இருக்கா? அப்ப அந்த பையன் கழட்டி விட்டுச்சான். ரீசெண்டா கேட்டேன், பாலிடெக்னிக்ல ரீசெண்டா பேசினியா? அந்த பையனை கழட்டி விட்டுச்சாமா? அந்த பையன் நம்பர் இருந்தா எனக்கு வாங்கிட்டா, அவனை கூட்டி இங்க உட்கார வச்சு பண்றே பேச வேண்டியதானே பேசாம. இல்லனே, வேணான்னு தூக்கி போட்டு சாதிரே. இல்ல உனே கனெக்ஷன்ல இருப்பான்டா. கனெக்ஷன்ல இருப்பான். யார்ட்ட கேட்டா அந்த லவ் பண்ணானே? இல்ல, இன்ஸ்டால இருந்துச்சு, ஐடி ஃபாலோ கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ற இது பண்றேன்னு கேட்டேன். அந்த மாதிரி இருக்கேன், என்ன அந்த அவன் எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு நீ கேக்குற? சும்மா கேட்டேனே. நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், அது எப்படி இருக்கு என்ன பண்ணுது நம்ம கேட்கலாம். இல்ல அதெல்லாம் கேட்க கூடாது. இது கேட்கலாம் கிடையாது, கேட்க கூடாதுப்பா. அது கேட்க கூடாது, தப்பு. அதுவும் நல்லா இருந்தா அந்த நல்லாரு அந்த மாதிரி நம்ம ஒருவேளை நல்லா இல்லைன்னா அதை பயன்படுத்திக்க பாப்பீல நீ. இப்பதான் பயன்படுத்திட்டு இருப்பான் நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம லுங்கி பாய் சடை பாய்ஸ்ல இதே மாதிரி நீங்களும் வந்து உங்க லவ் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா உங்களால பாக்குற ஆடியன்ஸ் வந்து பலனடைவாங்க. சொல்றோம் இந்த மாதிரி இருக்காதீங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க.
அருகப்பீடை. என் ஃப்ரெண்டுக்கு இதோட மோசமான அது வேணாம். அதான் உங்களே உனக்கு உனக்கு ஐடியா கொடுத்த ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு தெரியாதா? அடுத்து யார் வந்து கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இங்கே உட்கார வச்சு அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்போம். உங்க லவ் ஸ்டோரியும் சொல்லலாம், இல்லை உங்களோட பாடாதி ஃப்ரெண்டு வேணாவது லவ் ஸ்டோரி இருக்கும் அவன் ஸ்டோரியும் சொல்லலாம். என்றாவது ஒரு நாள் நாங்களும் எங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுவோம், அவனை லவ் ஸ்டோரி சொல்லுவோம், நானும் லவ் ஸ்டோரி சொல்லுவேன். கவலைப்படாதே, கண்டிப்பாக சொல்லுவோம். சரியா? சரி, நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் சொன்னதுக்கு. தேங்க்ஸ். ஆனால் இது வந்து ஃபெயிலியர் கதைன்னு சொல்லிக்கிறாதீங்க. நீங்க பட்டை எடுத்து நீங்க எங்க 2 பேருக்கும் அடிச்சிட்டு நீங்க கதை உங்களுக்கு ஒரு தப்பா உங்களுக்கு வேற சேனல் ஒரு நம்பர் தரேன். அங்கே ஷோ போயிட்டு இருக்கோம், அது கரெக்டா இருக்கு. நீங்க அன்புடன் நந்தரங்கம்மா அது சொல்லுவதெல்லாம் உண்மை. நன்றி. நன்றி.